தமிழகமே கொண்டாடிய செல்லக்கண்ணு, அஸ்வினி மட்டும் இல்லை, அனைத்து பெண்களுக்கும் விருப்பமான ஒரு மாமன், விதவிதமான நடிப்பில் ஆச்சரியமூட்டிய ஆச்சரியா திரு விக்னேஷ் அவர்கள் நடிகர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. வணக்கம் சார். உங்களுடைய குருநாதர். ஆமாம், குருநாதர் மட்டும் இல்லை, எங்கள் எழுதுக்குள்ள நிறைய சண்டைலாம் வரும். ஆமாம், ஏன் சண்டைன்னா சார், கேமராவுக்குள்ளே வர்றதுங்கிறது எல்லாருக்கும் கனவு, எல்லா நடிகனுக்கும் ஒரு கனவு. அந்த கேமராவுக்கு முன்னாடி நம்ம நின்ற மாட்டோம் அப்படிங்கிறது. அது உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. அவர் உங்களை எப்போ ஸ்டில் எடுத்துருப்பாரு கண்டிப்பாக. அதான் எடுத்துருக்காரு, நிறைய எடுத்துருப்பாரு. அந்த மொமெண்ட்டை சொல்லுங்களேன், அது எப்படி இருந்துச்சு, எடுத்துட்டு அவர் என்ன சொன்னார்? அதை நான் எடுத்துட்டு இப்போ வந்துட்டு காலை 6 மணிக்கு போனேன். 6 மணிக்கு போனேன், எதுக்கு கூப்பிட்டா எதுக்கு கூப்பிடல. 6 மணிக்கு போனால் அவர் ஆஃபீஸில் மொட்டை மாடியில் எடுப்பார். ஓகே. ஒரு தென்னை மரம் இருக்குது, தென்னை ஓலை இருக்குது, இதெல்லாம் இருக்குது. போட்டுட்டு இது மேக்கப் எதுவும் வேண்டாம், இதெல்லாம் துடைச்சி ஆயிலெலாம் துடைக்க சொல்லி, பேப்பர் டிஷ்யூ வச்சு துடைக்க சொல்லிவிட்டு எடுத்தார். ஃபோட்டோ எடுத்துட்டு எடுத்து பார்த்தா ஒரு ஸ்டன் ஆகிட்டு. அவ்வளோடா ஐயோ சார், அவரு எடுத்தால் மட்டும் பெயிண்டிங் மாதிரியே இருக்குது சார். நிறைய பேர் ஃபோட்டோகிராஃபி எடுத்துருக்காங்க, நிறைய பண்ணியிருக்காங்க. அவர் ஃபோட்டோ இது வரைக்கும் நான் பார்த்தேன், அது மாதிரி எடுத்து ஃபோட்டோ நான் பார்க்கவே இல்லை சார். எல்லோரும் நிறைய பேர் இருப்பாங்க அப்போலாம், அது மாதிரி இப்போல்லாம் யாரும் இல்லை. இப்போ எல்லோரும் அவ்வளோ பேர் இருப்பாங்க, பார்ப்போம். யார் பார்க்குறாங்க, யாரும் உத்து பார்த்துட்டாருன்னா கூப்பிட்டுருவார். வாழ்க்கை மாறி. ஆமாம், ஓகே. அப்படியே நடிக்கணும் அவர்கிட்ட போய். இப்போ கலெக்ஷன் ஒரு படம் பண்ணுறாரு, சரி நம்ம போய் கேட்கலாம் அப்படின்ட்டு போய் டாக்டர் போய் கேட்டேன். பார்த்தா ஐயோ இந்த மாதிரி தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் நீ நிறைய படம் நடிச்சிட்டியா? நடிச்சிட்டதா? நம்ம ஊர்லாம் வந்து சான்ஸ் கேட்டால் எல்லாம் நீ கொடுக்க மாட்டேட்டீங்க. வந்து பார்த்தேன், அப்படியே வந்தியா? எவ்வளோ நாள் வந்திருக்கேன் சார். பிளாக் ஷீப்ஸ் நினைவோ ஒரு பறவை presented by தன்வந்த்ராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சி மசாலா. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிளாக் ஷீப்ஸ் நினைவு ஒரு பறவை பிரசன்டட் பை தன்வந்த்ராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஆட்சியின் புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார். நினைவு ஒரு பறவை என்ன மாதிரி நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் நிறைய நல்ல சுகமான நினைவுகளை கொடுத்த தமிழ் சினிமா ஜாம்பான்களுடைய நினைவுகளை மீட்டி பார்க்குற நிகழ்ச்சி. இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகமே கொண்டாடிய செல்லக்கண்ணு, அஸ்வினி மட்டும் இல்லை, அனைத்து பெண்களுக்கும் விருப்பமான ஒரு மாமன், விதவிதமான நடிப்பில் ஆச்சரியமூட்டிய ஆச்சரியா திரு விக்னேஷ் அவர்கள் நடிகர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. வணக்கம் சார். விக்னேஷ் அவர்கள் எல்லா முக்கியமான இயக்குனர், தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான இயக்குனர்கள், பிதாமகன்கள் சொல்லக்கூடிய எல்லாருக்கூடையுமே நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க, இல்லை அவங்க கூட பழகிருக்கீங்க. ஸோ சில இயக்குநர்கள் படத்தை நான் இங்கே கொண்டு வரேன். உங்களை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன சொல்லுதோ உங்களுடைய குருநாதர். ஆமாம், குருநாதர் மட்டும் இல்லை, எங்கள் எழுதுக்குள்ள நிறைய சண்டைலாம் வரும். ஆமாம், ஏன் சண்டைன்னா டைரக்டர் வந்துட்டு வனவன் பூக்கள் எனக்கு மிஸ் ஆன உடனே என் மேலே ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். ஏன்னா 6 மாதம் என்னை வந்துட்டு என்ன பண்ணார், 6 மாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, விக்னேஷ் நடிக்க தெரியாமல் தூக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு இது சொல்லிட்டாங்க. ஆனால் அது நடந்து அது அர்ச்சனா அவங்கனால தான் தூக்கினது. டேரக்டருக்கு எனக்கு தெரியும், பாலா சாருக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்புறம் வந்து இது பண்ணிட்டார். அதனால அவருக்கு ஒரு கில்ட்டி இருந்துச்சு. அவர் வந்துட்டு இதாக இருந்துச்சு, அதெல்லாம் என் மேலே ரொம்ப பாசம் இருந்தார். சினிமாவை தாண்டி எனக்கு பொண்ணு பார்த்தார். எனக்கு வந்துட்டு பொண்ணு பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே இப்போ ராமநாதபுரத்தில் 2 செட்டில் முடிஞ்சுது. 2 செட்டில் முடிஞ்சுட்டு எனக்கு வந்துட்டு ஒரு நாள் வந்தார், என்னை ஆஃபீஸ் கூப்பிட்டாரு. போன உடனே படம் முடிகிற இது ராமநாதபுரத்தில் முடிகிற ஸ்டேஜ் ஒரு ஃபோட்டோ எடுத்து கேட்டேன். இந்த ஃபோட்டோ பாரு அப்படின்னா பார்த்தேன் என்னடா அது ஷூட்டிங்லாம் முடிஞ்சது, படமே முடிஞ்சது, இப்போ இது கேட்டாரு. சரி என்னது கேட்டாரு, அது பார்த்தா நான் நடிகை மாதிரி தெரியல, நடிகை மாதிரி தெரியல, நிறைய சினிமாக்காரன் இருந்ததெல்லாம் சாய்ஸ் எல்லாம் தெரியல. ஆமாம், ஹோமியாக இருந்துச்சு. டைரக்டர் சொல்கிறேன், நல்லா இருக்குது சார், நல்லா இருக்குது. ரஜா, உனக்கு வந்துட்டு உனக்கு அப்பா அம்மா கிடையாது, உன்னை வந்துட்டு பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை, உனக்கு ஒரு கார்டியன் வேணும். ஏன்னா அவனை நான் வச்சு, அவர் வந்து என்னை வந்துட்டு ஒரு அவர் குடும்பத்தில் ஒருத்தர் நான் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவர் என் மேலே தனி ஸ்பெஷல் கேர் எடுத்து ரொம்ப இதாக எடுத்து பண்ணிட்டார். நான் வந்துட்டு அப்போ வந்து நான் சின்ன பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, இப்போவும் பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போல்லாம் வந்து பண்ணுறப்ப என்னுடைய உழைப்பு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, என்னுடைய என் வீட்டுக்கெலாம் வந்திருக்காரு, எல்லாம் பார்த்துட்டு இவன் வந்து இவ்வளோ பொறுப்பாக இருக்கிறான், இவனுக்கு ஒருத்தர் நல்லா லைஃப்பில் கொடுக்கணும் அப்படின்ட்டு இது. என்ன சார் இந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்காருன்னா என்ன சார், நான் அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னாரு. எனக்கு ஒன்றுமே ஒரு நிமிஷம் புரியல. எனக்கு ஒரு பயங்கர உள்ளுக்குள்ள அந்த டக்குனு 1008 கேள்விகள் வந்துச்சு. ஏன்னா நான் வந்துட்டு மெட்ராஸ் வந்த புதுசில் ஒரு இடத்துல வேலை செஞ்சேன். சிவாஜி சார் வீட்டுக்கு பார்க்கலான்னு தான் வந்தேன். ஓகே,
அவரை பார்க்கவே முடியல. அது ஏற்ற வீட்டில் ஒரு வீடு இருந்துச்சு, அங்கே போயிருந்தேன். அவங்க சின்ன பையன்ல நம்ம மெட்ராஸுக்கு வரப்போ எனக்கு 14 வயசு என்னமோ, 13-14 வயசு சார். ஓகே. அவங்க வீட்டில் இருந்தால் அவங்க வந்துட்டு சாப்பாடு கொடுத்தாங்க, பண்ணாங்க. அப்புறம் இங்கெல்லாம் சிவாஜிலாம் பார்க்க முடியாது போட்டு அவங்க கம்பெனிலே வேலைக்கு சேர்ந்துட்டா பண்ணி நானும் நடிகனாகி இது வந்து ராமநாம் சூழலாம் பண்ணி பிஸியாக கார் இதெல்லாம் வாங்கி ஒரு நல்ல சராசரி இருக்கும்போது அவங்க பொண்ணை வந்து எனக்கு தரேன்னு சொல்லிட்டாங்க. ஓ, அப்போ வேலை பார்த்த இடத்துல ஆமாம், அவங்க வந்துட்டு இப்போ பொறுப்பாக போட்டு அந்த பொண்ணு எனக்கு தரேன்னா இப்போ அவங்க தான் என் ஒய்ஃபு. ஓ, உமாமகேஸ்வரி மேடம் வந்து ஆமா, ஓ wife. சரி ஓகே டன். அங்கே சொல்லி நானும் அந்த பொண்ணு அவங்க சர்ச் பார்க்கில் படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. சரின்ட்டு நான் வந்துட்டு அங்கே கமிட் ஆகி எல்லாமே வச்சு எல்லாம் நான் வந்து பாலுமந்திரா தலைமையில் பண்ணணும், இந்த ராமநாதத்தெல்லாம் முடிச்சுட்டு பண்ணணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இருக்கிறேன். அவர் ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டாரு. அவர் ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டாரு. நான் என்ன சொல்கிறது, எனக்கு உண்மையிலுமே ஒரு பயம். ஆல்ரெடி வந்து வண்ணவன பூக்கள் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. இதை போய் என்ன சொல்கிறது உண்மையாக எனக்கு புரியல. எனக்கு இருந்துச்சு பாலா சார்கிட்ட போய் கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணால் அதெல்லாம் இப்போ எதுவும் சொல்லாத, அந்த பொண்ணை பற்றி அங்கே ஏதாவது சொல்லாத. அப்போ வந்து பாலா சார் அந்த படத்தில் ராமநாதத்தில் ஒர்க் பண்ணேன். பேசிட்டு இருக்கப்போ சொன்னார், யார்கிட்ட சொல்லாத, எது சொல்லாத, இப்போ எப்படி சைலண்டாக விட்டுரு. அவங்க சாருடைய கோ டைரக்டரு அதெல்லாம் சொன்னாங்க. சரின்ட்டு அது சொல்லிக்கல. ஏன்னா அவர் கொஞ்சம் கோவப்படுவார், ரொம்ப இது பண்ணுவார், ரொம்ப அப்புறம் படத்தில் ரொம்ப ஏதாச்சும் காட்டிடுவார் அப்படின்னு எனக்கு பயமுறுத்திட்டாங்க. சரி பண்ணி படம் முடிஞ்சது எல்லாம் போச்சு. ஃபஸ்ட் காப்பி பார்க்குறதுக்கு பிரசாதில் பார்க்குறதுக்கு இருக்கிறேன். ஓகே. அதுக்கு 2 நாள் அதுக்கு முன்னாடி பொங்கல் ஷூட்டிங் 2 நாளுக்கு முன்னாடி நான் வந்து இன்விடேஷனில் வந்துட்டு என்ன போட்டிருக்கிறேன், தலைமை வந்துட்டு பாரதி ராஜா சார், பாலுமேந்திரா சார், விசேர் சார், இவங்க 3 பேர் தான் என்னுடைய உறவுக்காரங்க. எனக்கு அதான் யாரும் இல்லை, அதனால் அவங்க தான் போட்டிருக்கிறேன். போட்டு இன்விடேஷன்லாம் பிரம்மாண்டம் போட்டு எல்லாமே போட்டுட்டேன். பாரதி சார் பத்திரிக்கை கொடுத்துட்டேன், விசேர் சார் கொடுத்துட்டேன், இவர் போட்டு கொடுக்கல. சரி, இப்போ திருப்பதியில் கல்யாணம். திருப்பதி யாருக்கும் சொல்லிக்கல, இவங்களை மட்டும் சொல்லிட்டு வெளியாருக்குன்னு சொல்லி சிம்பிளாக திருப்பதியில் கல்யாணம். ஆனால் தந்தியில் வந்துட்டு மறுநாள் காலைல இதே மாதிரி நீங்கள் எப்படி போட்டீங்க அதே மாதிரி நியூஸ் காலைல வந்துருச்சு. அப்போ சரி யாருக்கும் தெரியாது, நான் ரெண்டாக கல்யாணம் முடிச்சுட்டு பிரசாத் இருந்துக்கலாம், அப்புறம் சொல்லிக்கலாம் படம்லாம் ரிலீஸ்க்கு அப்புறம் சொன்னால். பிரசாத்துக்கு போனால் டேரக்டரு பயங்கர படம் ஃபஸ்ட்டு காப்பி படம் பார்க்குறதுக்கு போகிறோம், பயங்கர கோவமாயிட்டார். நீ சொல்லியிருக்க சொல்லு அப்படின்னு எப்படி கூட பேசவே இல்லாமல் இருந்து போட்டு என்னை வந்துட்டு ரொம்ப கோச்சிட்டார். ரொம்ப இருந்துச்சு அந்த கோவம் வந்துட்டு அவர் சாகிற வரைக்கும் இருந்துச்சு அந்த கோவம். பண்ண முடியல அவர்கிட்ட. நான் சாரி நம்ம பயந்துட்டு தான் சொன்னேன் அப்படின்ல. நான் வந்துட்டு அவங்ககிட்ட வாக்கு கொடுத்துட்டு, நீ சரி சொல்லி அவங்ககிட்ட வாக்கு கொடுத்துட்டேன்ல, அந்த பொண்ணு வீட்டுக்காரனை வாக்கு கொடுத்துட்டுல, அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க உங்கள் ஃபோட்டோலாம் கொடுத்து அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு. அது ஒரு பிரச்சனை. அது பாலுமேந்திரா சார் கேமராவுக்குள்ள வர்றதுங்கிறது எல்லாருக்கும் கனவு, எல்லா நடிகனுக்கும் ஒரு கனவு. அந்த கேமராவுக்கு முன்னாடி நம்ம நின்ற மாட்டோம் அப்படிங்கிறது. அது உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு. அவர் உங்களை எப்போ ஸ்டில் எடுத்துருப்பாரு கண்டிப்பா. அதான் எடுத்திருக்காரு, நிறைய எடுத்துருப்பாரு. அந்த மொமெண்ட்டை சொல்லுங்களேன், அது எப்படி இருந்துச்சு எடுத்துட்டு அவர் என்ன சொன்னார்? அதை நான் நான் இப்போ வந்துட்டு இப்போ நம்ம எங்கேயோ ஃபோட்டோ எடுத்துருக்கிறோம், என்னமோ பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸ் போயிட்டு நீ காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு 6 மணிக்கெலாம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக நீ வந்துடு அப்படின்னாரு. காலையில் 6 மணிக்கு போனேன். எதுக்கு கூப்பிடா 6 மணிக்கு போனால் அவர் ஆஃபீஸரில் மொட்டை மாடியில் எடுப்பார். ஒரு தென்னை மரம் இருக்குது, தென்னை ஓலை இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அதை போட்டுட்டு இது மேக்கப் எதுவும் வேண்டாம், இதெல்லாம் துடைச்சி ஆயிலெலாம் துடைக்க சொல்லி பேப்பர் டிஷ்யூ வச்சு துடைக்க சொல்லிவிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இதில் போயிட்டார். போய்ட்டு ஒரு 4-5 நாள் கழிச்சு ஆஃபீஸுக்கு வர சொன்னார். போனது ஒரு கவரில் எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்து அப்படி எடுத்துட்டு இப்படி தான் இருப்பேன். எதுவுமே சார் எடுத்து பார்த்தா ஸ்டன் ஆகிட்டு அவ்வளோடா ஐயோ சார், அவரு எடுத்தால் மட்டும் பெயிண்டிங் மாதிரியே இருக்குது சார். நிறைய பேர் ஃபோட்டோகிராஃபி எடுத்துருக்காங்க, நிறைய பண்ணியிருக்காங்க. அவர் ஃபோட்டோவை இதுவரைக்கும் நான் பார்த்தேன், அது மாதிரி எடுத்து ஃபோட்டோ நான் பார்க்கவே இல்லை சார். கேவி மணி சார் நல்லா எடுப்பார், சில்ஸ் ரவி நல்லா எடுப்பாங்க. பட் எனக்கு அவர் மாதிரி எனக்கு மைண்டில் பெயிண்டிங் மாதிரி அப்படி இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த லைட்டிங்கு ஒரு சின்ன இங்கெல்லாம் வந்துட்டு தெர்மோகோல் வைப்பாங்க, அது இப்போ சானிட்டில் அது வைப்பாங்க, எதுவுமே வைக்க மாட்டாருங்க. நேச்சுரல் லைட் அப்படி எடுத்து இப்போ கூட நான் விஜய் சேதுபதி சார் இப்போ மீட் பண்ணேன். என்னுடைய படத்துக்கு வந்துட்டு செகண்ட் ப்ரோமோ அவதான் அனுப்பிச்சிருக்காங்க, ரிலீஸ் பண்ணுறேன். அப்போ போகும்போது சொல்லப்போ ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். கேட்டால் அது வந்து பாலுமேந்திரா சார் எடுத்தது அப்படின்னு. அவருக்கு நடிக்கிறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட், அவர் படம் நடிக்கலை,
அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது பாலுமந்திரா ஸ்டில்லு. Still இருக்கு. என்னன்னா உன் கண்ணில் ஒரு பவர் இருக்குதுயா, நீ பெரிய நடினா வருவார் அப்படி சொல்லி அது ஃபோட்டோ பார்க்கும்போது எனக்கு வந்துச்சு, எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு அப்படின்னு இப்போ சொன்னார். இந்த ஃபோட்டோ சின்ன விஷயம் தானே அது. உண்மைதான். அவர் அந்த மாதிரி கொடுத்த நம்பிக்கை ஏராளமான சார் ஒரு நம்பிக்கை, மனிதனுக்கு ஒரு எக்கச்சக்கம். நம்பிக்கை தான் சார் முக்கியம். கண்டிப்பா. அந்த நம்பிக்கை தான் சார் நம்மளை எங்கேயுமே கொண்டு வருவார். கண்டிப்பா. நான் கூட இங்கே இருக்கிற பார்க்குற வியூவர்ஸுக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன், தன்னம்பிக்கை தான் சார். அந்த தன்னம்பிக்கை விடவே கூடாது. எக்காரணத்தை கொண்டு நாளைக்கு நீ செத்து போயிருந்தா கூட சாகிற வரைக்கும் அந்த தன்னம்பிக்கை விடக்கூடாது. கண்டிப்பாக சூப்பர். ஜெயிக்க வைக்கும் சார். Done. அடுத்து டைரக்ட். இது ஒரு கல்லுக்குள் ஈரம். அது வந்து அந்த டைட்டிலுக்கு கரெக்டான பொருத்தமானவர். பார்த்தா தான் நீங்கள் கரடு மூடாக ரஃப் அண்ட் டஃபாக இருப்பீங்க. அவரை மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருப்பார். கிழக்கு சீமை ஷூட்டிங் அப்பல எப்படி சூஸ் பண்ணாரு உங்க கிளிக் சேமரியில்? அப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ சான்ஸ் தேடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது நான் டைரக்டர் ஆஃபீஸ் போகாதான் யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் போயிட்டு இருப்போம் வந்துட்டு இருப்போம். அப்போ வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பேன், செஞ்சுட்டு இருப்பேன். அப்போ பார்க்கவே முடியல சார். டேரக்டர் போய் போவார், சார் வணக்கம் சார் இருப்போம். எல்லோரும் நிறைய பேர் இருப்பாங்க அப்போலாம். அது மாதிரி இப்போல்லாம் யாரும் இல்லை. இப்போ எல்லோரும் அவ்வளோ பேர் இருப்பாங்க. பார்ப்போம் யார் பார்க்குறாங்க, யாரும் உத்து பார்த்துட்டாருன்னா கூப்பிட்டுருவார். வாழ்க்கை மாறி. ஆமாம், ஓகே. கூப்பிட மாட்டார். அவ்வளோ கூப்பிட்டு பார்த்தா அப்புறம் எனக்கு வந்துட்டு பாலுமந்திரா சார் எனக்கு கிடைச்ச உடனே பாலுமந்திரா சார் என்னை வந்து 6 மாதம் ட்ரெயின் அப் பண்ணார். அப்புறம் கணேஷ்ராஜ் சார் சின்னதாக நடிச்சுட்டு ஒரு 4-5 படம் நடிச்சுட்டு அப்புறம் போய் நான் ஒரு லைட்டாக தாடியெலாம் வச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு உடம்புலாம் நீட்டாக வச்சுட்டு இப்போ டேரக்டர் போய் சரி இப்படியே அப்படியே நடிக்கணும் அவர்கிட்ட போய். இப்போ கிளெக்ஷன் ஒரு படம் பண்ணுறாரு, சரி நம்ம போய் கேட்கலாம் அப்படின்ட்டு போய் டேரக்டர் போய் கேட்டேன். பார்த்தா ஐயோ இன்னும் தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் நீ நிறைய படம் நடிச்சிட்டியா? நடிச்சிட்டதா? நம்ம ஊர்லாம் வந்து சான்ஸ் கேட்டால் எல்லாம் நீ கொடுக்க மாட்டேட்டீங்க. வந்து பார்த்தேன். அப்படியே வந்தியாயா? எவ்வளோ நாள் வந்திருக்கேன் சார், உங்கள் ரூம்லேயே படுத்துருக்கிறேன் சார். நைட்டெலாம் உங்கள் வீட்டில் தங்க. எப்படின்னா அந்த ஆஃபீஸ் பாய் இருப்பான், பாலசுந்தரன் ஒரு ஆஃபீஸ் பாய். அவனுக்கு போய் நாங்கள் சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து இதெல்லாம் செஞ்சு அவங்களோட ஃப்ரெண்ட் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவோம், நைட்டில் போய் டேரக்டர் ரூம்லேயும் படுத்து தூக்கிட்டு அவர் பெட்லேயே படுத்து நைட்டில் கேசட்லாம் போட்டு படம் பார்த்துக்கிட்டு நாங்கள் எல்லாம் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன் நான். அப்போ வந்து அவன் யார்கிட்டும் சொல்ல மாட்டான். இப்போ நம்ம ஃப்ரெண்ட் ஆகிருந்ததுனால நம்ம வந்துட்டு அங்கேயே. ஆனால் பகலில் போனால் அவன் ஆஃபீஸ்க்குள்ளே போக முடியாது. அவன் ஆஃபீஸ் பாய் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சி அவர் பெட்ரூம்லேயே படுக்கிறது தவிர அப்படிலாம் இருந்தேன் சார். அப்படியா சரி பார்க்கலாம், உனக்கு கூட பிடிக்கிறேன், கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. வேறு ஆர்டிஸ்ட்டை கூட்டி போயிட்டாங்க. கூட்டி போய் எனக்கு முன்னாடி இந்த கிழக்கு சீமையில் 3 பேர் நடிச்சு தூக்கியிருக்காங்க. 3 பேர் அந்த ரோலில் 3 பேர். 3 பேர் தூக்கிட்டு போய்ட்டு அவருக்கு வந்துட்டு செட் ஆகலை. 3 பேர் செட் ஆகலை. அதில் வந்துட்டு பிரேம்னு ஒரு ஆர்டிஸ்ட் தெரியுமா? ஆக்டர் பிரேம் வரார் சண்டியர்லாம் பண்ணார். அந்த பிரேம் இல்லைங்க, இப்போ வந்துட்டு கேரக்டர்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம் ரைட் ஓகே பிரேம் பிரேம் ஓகே அவர் பண்ணார். அப்புறம் வந்துட்டு சக்தின்னு படத்தில் ஒரு ஹீரோ பண்ணாப்புல இல்லை, ரவி தேவ ஹீரோ பண்ணாப்புல. அப்புறம் 2 படம் பண்ணாப்புல. அது பண்ணப்பல இன்னொரு பையன் பண்ணிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு இதெல்லாம் என்ன அவர் போய் வந்துட்டு போட்டு இப்போ ரெஸ்ட் பார்ப்பாங்க. பார்த்தாங்கன்னா 2-3 நாள் அவங்களே அது மாதிரி. இப்போ நான் எப்படி மன்னவன பக்கம் மிஸ் ஆனது மாதிரி அவங்களுக்கு 2 நாளாக 3 நாளாக நினச்சிட்டு தூக்கிடுவார். அப்புறம் வந்துட்டு ஒரு பையன் அந்த பிரேமுங்கிற பையன் தான் ஓகே செட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் இருந்திருக்காங்க. அந்த அஸ்வினி கேரக்டரும் வேறு பொண்ணு, வேற ஒரு பொண்ணு பிரியான ஒரு பொண்ணு பண்ணிருந்தாங்க. அப்போ வந்து ஜெயலலிதாம்மா வந்துட்டு இங்கே வந்துட்டு அப்போ வந்துட்டு காவிரி பிரச்சனைக்காக பீச்சில் உண்ணாவிரதம் இருந்தாங்க. அந்த உண்ணாவிரதத்துக்காக வந்துட்டு டைரக்டர் சிஎம்ஐ பார்க்கறதுக்காக வந்தாங்க. சரி வந்தால் நம்ம அந்த எடுத்ததெல்லாம் பார்க்கலாம். அப்போ நான் பார்க்குறப்போ அந்த கேரக்டர் அவருக்கு திருப்தி இல்லை. எடுத்துலாம் போட்டு முன்னாடியெல்லாம் வந்து அது ஃபோட்டோ இதெல்லாம் பார்த்துருக்காங்க, அவங்கள தூக்கிட்டார். இப்போ வந்து படத்தை பார்க்க ரெஸ்ட் பார்க்கும்போது அவங்களுக்கு திருப்தி இல்லாமல் வந்துட்டு அவர் போய் நான் வரும்போது ஒரு பையனை பார்த்தேன், அவனை வர சொல்லுங்க அப்படின்னு. நான் வந்து அப்போ பொள்ளாச்சியில் வந்து உழவன் ஷூட்டிங்கில் பிரபு சார் விட கதிர் சார் டைரக்ஷனில் அங்கே நடிச்சிட்டு இருந்தேன். அங்கே வந்துட்டு பண்ணுறப்ப அது ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக், பெரிய கம்பெனி, பெரிய செட்டப்பு. எனக்கு பிரபு சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சரி அதனால் ஒரு கேரக்டருக்கு சொன்னாங்க, நல்லா சம்பளம் கொடுத்தாங்க. சரின்னு அவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்டுபிடிச்சி எனக்கு வந்துட்டு இவர் மேனேஜரை ரமேஷ் எனக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் அப்படின்ட்டு டேரக்டர் உங்களை பார்க்கணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ கதிர் சார்கிட்ட போய் சார் டேரக்டர் வர சொல்கிறாங்க, நாங்கள் என்ன விஷயம்னு கேளுங்க அப்படின்னாங்க. என்ன விஷயம்னு கேட்டால் இப்போ படத்தில் நடிக்கிறது
சரி ஓகே இப்போ அது வந்துட்டு டைரக்டர் நேரில் வேறு மோல்டு பண்ணுவாங்க எப்படி பிரபு சார் எல்லாம் வந்துட்டு என் டேட்ஸ்லாம் பரவாயில்ல நீ வந்துட்டு கடைசியாக எடுத்துக்கலாம் உன்னோட போஸ்டர் இங்கே எடுத்துக்கலாம் நீ போன்னு சொல்லி பிரபு அனுப்பிச்சு விடுறாரு. ஓகே. ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் போய் போனாலும் அங்கே போனாலும் ஒரு பயம், ஐயோ 3 பேர் நினச்சிட்டு போய் தூக்கிட்டான், 4வது நீ வந்திருக்கிற, நீ எப்போ தூக்குவான்னு தெரியாது, பேசா அதுவே டென்ஷன் பிபி ஏறுது. அடித்து அப்புறம் பிரியாங்கிற பொண்ணோட நடித்தேன். ஓகே ஓகே. அந்த பொண்ணோட நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மலையாளத்தில் ஏதோ கொஞ்சம் விட்டு படத்தெல்லாம் நடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பொண்ணை தூக்கிட்டு அப்புறம் தான் சரி அஸ்வினி ஆல்ரெடி நடித்த பொண்ணே வரட்டு வந்துட்டு அஸ்வினி என்னையும் போட்டு படத்தை போட்டு முடிச்சாரு. முடிச்ச அப்புறம் அந்த படம் முடியல பசுமன் சாப்பிட்டு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்துட்டு ஒரு சீரியல் அப்புறோட ஒரு நடிக்க வேண்டிய அது நடிக்க இருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு வந்து அவரோட வந்துட்டு எனக்கு அப்பா இல்லாத குறைய தீர்த்துட்டாரு. எனக்கு வந்துட்டு ரொம்ப பாசம், எனக்கு அவ்வளோ பிடிக்கும், எனக்கு பாரதி சார் ரொம்ப பிடிக்குங்க. அவர் ரொம்ப இளைய மனுஷன். அந்த கிழச்சிமையில் ஒரு சாங் வந்துட்டு இருக்கு, ஒரு தென்கிழக்கு சீமையில சிங்காத்து பூமியில அந்த சாங் இருக்கா. அதில் வந்து மாண்டேஜ் எல்லாத்துக்கும் மாண்டேஜ் எடுத்திருப்பாங்க. எங்கள் ஃபேமிலிக்குள்ளே சண்டை வந்துருக்கு. நானும் அந்த பொண்ணு வந்து ஒரு மாண்டேஜெல்லாம் வந்துட்டு ஒரு மலை மேலே வந்துட்டு படுத்திருப்போம். மலை மேலே படுத்திருப்போம். அது வந்துட்டு அந்த என்ன மேலே நெஞ்சு மேலே வச்சு அந்த பொண்ணு படுத்திருக்கு. அதுக்கு வந்துட்டு அந்த பொண்ணை எப்படி என் நெஞ்சில் படுக்க முடியும், என் நெஞ்சில் படுத்து அவருக்கு பாடும்போது என் நெஞ்சு பட அடிக்குது. ரொம்ப படம் காதை வச்சு கேட்குறாரு, ஏன் இல்லை சார் சீன் அடிக்கிறப்ப ஏதோ இதாக இருக்குது சார் அப்படி சொல்லிட்டு ரிலாக்ஸ் 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 அப்படி சொல்லிட்டு அப்போ சொல்லிட்டு இருக்கும்போது ஏன் இல்லை சார் எப்படியோ சின்ன வயசுலேருந்து நம்ம ஏதாவது பெருசாக பண்ணணும் செய்ய எந்த இதில் சார் நல்லா பண்ணணுங்கிறதுக்காக நான் ரொம்ப ஓவராக இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவேன் சார், ரொம்ப எதையுமே ரொம்ப பெருசாக திங்க் பண்ணுவேன், நல்லா பண்ணணும் அப்படி பண்ணுவேன், ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியே அவர் அந்த இடத்துல கண் கலங்கிட்டார். யாரும் இல்லாமல் நம்ம என்ன பார்க்க தூக்கிட்டாங்க சார், அதனால் நமக்கு எந்த அடுத்த செகண்ட் நம்ம வருமோ பண்ண மாட்டோமா அப்படி எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் சார் அப்படின்னு உடனே அப்படியே கண் கலங்கிட்டார். அப்படியே அது மாதிரி அது கல்லு கிளியர் ஆகிறது எனக்கு நிறைய அவரை இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிருந்தார் இங்கே. ஓகே. ஆக்டிங் இன்ஸ்டியூட்லாம் பாரதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஒன்று ஆரம்பிச்சு அதில் வந்து இன்சார்ஜாக போடுந்தார் பாரதிராஜா ஃபிலிம் இன்ஸ்டியூட். ஆமாம்.